அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய கூட்டங்களானது நடைபெறுதுங்க. அதாவது தன்னுடைய கட்சியானது தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்க போறாங்க. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திங்கட்கிழமை வெளியானது. இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில தாவேகா 108 இடங்கள்ல வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்குங்க. இந்த வெற்றியை தாவாக்கினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கேட்பார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயனுடைய வெற்றி ஒரு பக்கம் இருக்க, எதிர்க்கட்சியாக தேர்தலை சந்தித்த அதிமுக இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை கூட அதிமுக இழந்திருக்கு. ஸோ இதுக்கான முக்கியமான காரணங்கள் யானது என்ன அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் 2016 இருந்தே தொடர்ந்து அதிமுக தோல்விகளை மட்டுமே சந்தித்துட்டு இருக்குங்க. ஸோ 2016 சட்டசபை தேர்தலுக்கு அப்புறமா இதில் எதுலேயுமே வெற்றி அடையவே இல்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு ஏன் தள்ளப்பட்டோம், அந்த நிலை என்ன, அதுக்கான வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அதிமுக தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற போகுதுங்க. 2026 சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட அதிர்ச்சி தோல்விக்கான பின்னணிகள் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்ன அப்படின்றத குறித்து எல்லாமே இந்த கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப விரிவாக ஆலோசிக்க போகிறாங்க. குறிப்பாக 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய இந்த நிலைக்கு யார் காரணம் அப்படின்றத பற்றியும் இதில் விவாதிக்க போகிறாங்கன்னே சொல்லணும். ஸோ மாபெரும் வெற்றியாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு தெரியுதுங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் OS மணியன் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு இந்த தகவலை பகிர்ந்தாருங்க. அதே நேரம் லீமா ரோஸ் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஆலோசனைகள் நடப்பதாகவும் கூறிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலைகளை குறித்து இது தொடர்பாகவும் இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தில் இதை பற்றி எல்லாமே கலந்து ஆலோசிக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா திருச்சி ஈஸ்ட்டை ராஜினாமா செய்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருக்கிறாருங்க. ஸோ இந்த வெற்றி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவர் வெற்றியை அனுபவிக்க முடியும். ராஜினாமா இன்னொரு இடத்துல செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு. அதாவது 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவானது முடிஞ்சதுங்க. மே 4ஆம் தேதி திங்கட்கிழமையானது வாக்கு எண்ணிக்கையானது எண்ணப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 73 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளுடைய ஆதரவு தேவை அப்படின்ற நிலையில் விஜய் இன்னும் மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவுகளை எல்லாமே நாட உள்ளதாக சொல்லப்படுதுங்க. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னை பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்தே 2 தொகுதிகளிலும் அவர் போட்டியிடுவது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் தான் போட்டியிட்ட 2லையுமே சொல்லி அடித்த கில்லி போல விஜய் மகத்தான வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறாரு. இந்த நிலையில் தேர்தல் ஆணைய விதியின்படி ஒருவர் ஒரு சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் உறுப்பினராக பணி செய்ய முடியும். ஸோ தேர்தலில் 2 தொகுதிகளில் நின்று 2லையும் வெற்றி பெற்றாலுமே கூட ஏதாவது ஒரு தொகுதியை கண்டிப்பாக ராஜினாமா செய்யணும். அப்படி பார்த்தா விஜய்க்கு சென்னை பெரம்பூர் தான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுறதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்னையில் தான் தலைமைச் செயலகமானது இருக்குது. ஸோ அரசு சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கும் அடிக்கடி போய் தன்னுடைய தொகுதியை கவனிக்கிறதுக்கும் அதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் கிட்டத்தட்ட திருச்சி கிழக்கில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பணியை ராஜினாமா செய்கிறது உறுதியாயிடுச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தொகுதி மக்கள் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களையும் சந்தித்து விஜய் தன்னுடைய நிலையை எடுத்து சொல்ல இருக்கிறார் அப்படின்றதும் ஒரு சில கருத்துக்கள் வெளியாகியிருக்கு. அதே போல் விஜய் ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் திருச்சி கிழக்கில் தாவேகா வேட்பாளராக கூபா கிருஷ்ணன் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்ட கூபா கிருஷ்ணன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸிடம் 2379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காருங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்த நிலையில் தாவேகா தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க.
ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. விஜய் வந்து அவருக்கு அந்த பணிய வந்து செய்யறதுக்கு ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சென்னை கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின திருச்சி கிழக்குல போட்டியிடணும் அப்படின்னு திமுக தொண்டர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த கேள்விக்கான சரியான பதில் கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. இதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு பகுதியில் யார் சட்டமன்ற சபை தேர்தல் தொகுதியில் வேட்பாளராக வந்து போட்டியிட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க 3 பேர்த்தில் யாராவது வந்து போட்டியிடலாம் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ கொளத்தூரில் தோல்வி அடைந்த ஸ்டாலின் அவர்கள் இதில் நின்று வெற்றி பெற்றார் அப்படின்னா அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து பங்கேற்க முடியும். ஸோ அவருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பானது இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை அவர் பயன்படுத்திக்கிறாரா இல்லையா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து தாவேகாவினுடைய வெற்றி பார்த்திங்கன்னா மாபெரும் சாதனையாகவே வந்து இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாருடைய மனதிலையுமே மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை வந்து கொடுக்கிற மாதிரி முடிவு செய்திருக்காங்க. அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு புதிய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அரசியல் வட்டாரங்களும் இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இருந்தாலுமே கூட அந்த கட்சியினுடைய ஆதரவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு சில முக்கிய நிபந்தனைகளையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் எந்த கட்சியோடையும் வந்து கூட்டணி வைக்கக்கூடாது. அதாவது பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டார் அப்படின்ற பட்சத்தில் காங்கிரஸும் தன்னுடைய ஆதரவை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு மட்டுமே விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய முக்கியமான நிபந்தனையாக வந்து இருக்குங்க. ஸோ தாவேகாவை காங்கிரஸ் இதை தான் வந்து சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து இறுதி முடிவுகள் எடுக்க இன்னைக்கு டெல்லியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆலோசனை வந்து நடத்த போகுது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் எல்லாமே கூடி ஆலோசனை வந்து நடத்த போகிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா தாவேகா ஆட்சி அமைப்பதில் நிலவக்கூடிய இழுபறிகள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நாளைய நாளில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காங்கிரஸினுடைய நகர்வு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணியாக அமைய போகுதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ காங்கிரஸ் கட்சி ஆதரவு தர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன கட்சிகளை தன்னோட இணைக்க போகிறாரு, ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரியான மாற்றத்துக்கு தயாராகிறார் அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.